வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சிய புடிக்காத சில பேர எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கவலையே படாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. உங்களுக்கு யாரு எதிரி, யாரு துரோகி, உங்களுடைய வளர்ச்சிய யார் விரும்ப மாட்டாங்க, யார் தடுப்பாங்க அப்படின்னு அத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவுல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு சில பேருக்கு உங்களுடைய வளர்ச்சி சுத்தமா புடிக்காதுங்க. ஆனா, நம்மளுடைய சொந்தக்காரர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு நாம வாழ்ந்தாலே புடிக்காதுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை. ஸோ நான் எல்லாரையும் சொல்ல கிடையாதுங்க. உடனே என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஸோ நல்லா ஒற்றுமையா இருந்தீங்க அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஆனாலும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பாதீங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய கால சூழ்நிலையில இன்னைக்கு நாம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னைக்குமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நாம கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. மறக்காம இத ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்குமே நம்மள மதிக்காத இருக்காங்க பாத்தீங்களா? நம்மள மதிக்காம நம்மள ஏளனம் பண்ற சில பேர நாமளும் மதிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களா வேணாலும் இருக்கட்டும். அவங்க எவ்வளோ பெரிய பதவியில வேணாலும் இருக்கட்டுங்க. நம்மள அவங்க மதிக்கல அப்படின்னா, நாம அவங்க கிட்ட தொங்கிக்கிட்டு அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கும் தன்மானம் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காகவும் உங்களுடைய தன்மானத்தை எப்பயுமே விட்டு குடுத்துறாதீங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் உங்களால தல தூக்கவே முடியாதுங்க. நீங்க எப்பல்லாம் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பல்லாம் அவங்க உங்கள டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்கள மதிக்காத இடத்துல உங்க கால் செருப்ப கூட கழட்டி விடாதீங்க. நகர்ந்து வந்துகிட்டே இருங்க. என்னைக்குமே கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி கடவுளுக்கு நீங்க அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறத தயவு செஞ்சு சொல்றேங்க. இல்லாதவங்களுக்கு கொடுங்களேன். இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். கடவுள்கிட்ட நீங்க கொடுத்து சந்தோஷப்படுறதை விட பல மடங்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்றதுனால உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா உங்ககிட்ட யாசகம் வாங்குற அளவுக்கு கடவுள் ஒன்றும் அந்த அளவுக்கு ஏழைலாம் கிடையாதுங்க. இந்த உலகத்துக்கே படி அளக்குற அந்த கடவுளுக்கு நாம போய் படி அளக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க செய்யறத செய்யுங்க. ஆனாலும் இல்லாதவங்களுக்கு செஞ்சு பாருங்க. அதுல வர அந்த சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காதுங்க. அந்த கடவுளே சந்தோஷப்படுவாரு. இதுதாங்க உண்மை. என்னைக்குமே ஒருத்தர் இப்படித்தான் அப்படின்னு முடிவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாத்தணும்னு என்னைக்குமே முயற்சி பண்ணாதீங்க. அப்படி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில நாம தான் நடுத்தருவுல நிக்கணும். அவங்கள மாத்தணும், இவங்கள மாத்தணும், இவங்கள திருத்தணும், இவங்கள எப்படியாவது நம்ம மேல கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு மாறுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசக்கூடிய சில பேரை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது கல்லுக்கிட்ட போய் கதை சொல்றதுக்கு சமம். ஸோ உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு பாட்டுக்கும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. தேவையில்லாம எல்லார்கிட்டையும் நம்ம திருத்தணும் மாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா சொல்றேன், நாம தான் மாறிக்கணும், சில பேரை மாத்தணும் அப்படின்னு இதுக்கு மேல நினைக்காதீங்க. என்னைக்குமே வேஷம் போட்டதுக்கு அப்புறம் நடிக்க தெரியலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மனுஷங்க தான் வாழ தெரியாதவங்க அப்படின்னு பேர் வாங்குறாங்க. இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம், வேஷம் போட்டுட்டோம். மனுஷனா வேஷம் போட்டா என்ன பண்ணணும்? நடிச்சு தாங்க ஆகணும். நாயா வேஷம் போட்டா எப்படி குலைக்கணுமோ, அதே மாதிரி மனுஷனா வேஷம் போட்டா சில இடத்துல நடிச்சுதான் ஆகணும். நான் இப்படித்தான், எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கெல்லாம் பொழைக்கவே தெரியல அப்படின்னு உங்களை ஓரம் கட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சில இடத்துல உங்களுக்கும் தந்திர குணம், சாணக்கிய குணம் தேவை. சில பேருக்கிட்ட நடிக்கிறது தப்பே கிடையாதுங்க. அது யாருக்கிட்ட நடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே உங்க வீட்டினுடைய வெளிச்சம் நீங்க தான் அப்படின்னு என்னைக்கு நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு தாங்க உங்க உடம்புலையும் உங்க மனசுலையும் இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் அப்படியே குறைஞ்சு போயிடும். வாழ்க்கையில இதுக்கு மேல நாம முயற்சி பண்ணாதான் ஜெயிக்க முடியும்.
நம்மளும் முயற்சி பண்ணாதான் நம்மளோட வாழ்க்கை, நம்ம குடும்பத்தோட வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு என்னைக்கு நாம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நாம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வருங்க. உழைச்சு பாருங்க. இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், மனசுல தைரியம் இருக்கிற வரைக்கும் நாம உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது தப்பே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே நாம அணிஞ்சுக்கிட்டே தேடுற கண்ணில் போட்டிருக்க இந்த கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா? சம்டைம்ஸ் நானே என்னுடைய கண்ணாடியை கண்ணிலே போட்டுக்கிட்டு எங்கடா கண்ணாடியை காணும் அப்படின்னு தேடி இருக்கேன். அதே மாதிரி தான் சில பேர் தன்னோட வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. தனக்குள்ளதான் அந்த சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணரவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு உழைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குதுங்க. வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்கவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ கவலையே படாதீங்க. உங்களுக்கான சந்தோஷம், உங்களுக்கான நிம்மதி உங்ககிட்டயே தான் இருக்கு. அதை நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கானதா அதை உருவாக்கிக்கணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளை யாரெல்லாம் சீப்பா ஏளனமா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு மேலையும் கீழையும் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களை பார்த்துட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு நக்கல் அடிச்சுட்டு போறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மனுஷங்களை அடிக்கடி உங்க வாழ்க்கையில சந்திக்கணுங்க. நீங்க நினைக்கலாம், இவனெல்லாம் மறுபடியும் என் வாழ்க்கையில நான் சந்திக்கவே கூடாது, என்னை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டான், ரொம்ப சீப்பா ஏளனமா கேவலமா பார்த்துட்டான் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள மறுபடியும் தன்னோட வாழ்க்கையில சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த மாதிரி மனுஷங்களை அடிக்கடி சந்திச்சு பாருங்களேன். உங்களுக்கே சில நேரத்துல சோம்பேறித்தனம் ஏற்பட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த உங்களை ஏளனம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மனுஷங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எங்கிருந்து தான் அந்த அளவுக்கு பவர் வரும்னு உங்களுக்கே தெரியாதுங்க. இவன் முன்னாடியெல்லாம் நம்ம சிறப்பா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராகியம் 100% உங்களுக்கு வந்தே தீரும். அதுக்காக தான் சொல்றேன், உங்களை ஏளனம் பண்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள திரும்பிட்டு போகாதீங்க. அவங்கள அடிக்கடி பாருங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வெறி வரும், உங்களுக்குள்ள ஒரு சக்தி வரும். அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். மறந்துடாதீங்க. அவமானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவமானம் மட்டும்தான் நமக்கு அடக்க முடியாத பலத்தை கொடுக்குங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்மளை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தா கூட நம்ம வாழ்க்கையில நாம பட்ட அந்த ஒரு சின்ன அவமானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவமானம் தான் நம்மளை பெரிய லெவல்ல வாழ்க்கையில உயர்த்தி இருக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு அசைக்க முடியாத இடத்த அப்படி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்துல அவமானப்பட்டு தான் இருப்பாங்க. அந்த அவமானம் தான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு அவங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே அதிகமா நாம ஆராயிறதும் ஆழமா சிந்திக்கிறதும் தான் ஒரு குடும்பத்துல பிரச்சனை உண்டாறதுக்கான மெயின் காரணமே. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இருக்காதுங்க, சின்னதா ஒரு விஷயம் இருக்கும். அந்த சின்ன விஷயத்த யோசிச்சு 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 சில பேர் பெருசா ஊதி அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தன்னோட கண்ணு முன்னால கொண்டு வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி பண்றது, ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட அதை ஏன் இப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி சந்தேகப்பட்டு குடும்பத்துல கேள்வி கேட்டு நொய்யி 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 நொய்யின்னு இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலயே குடும்பத்துல பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். ப்ளீஸ் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை நீங்க கேஷுவலா விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுங்க. நாம போய் நோண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், புண்ணை எப்படி நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஆறாம பெருசாக்கிட்டே போகுமோ அதே மாதிரி தான் நாமளும் சில பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டே இருக்கோம், அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், அதை பத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அது அடங்கவே அடங்காது. அந்த பிரச்சனை பெருசா விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துரும். ஸோ நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்க. ஸோ ப்ளீஸ், குடும்பம்னா 4 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர அதை பெருசுப்படுத்தி சண்டை போட்டு வாழ்க்கையில
பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஆல்ரெடி வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு கிடைச்ச பொக்கிஷம், ஏன்டா அதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு. வாழ்க்கையில அடிப்பட்டவங்களுக்கு தான் நல்லா புரியும், நல்லா தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே தகுதி இல்லாத சில பேரை நம்ம நம்பினோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நாம ஏமாற்றப்படுவோம். அந்த ஏமாற்றத்துக்கு பேரு தான் நம்பிக்கை துரோகம். ஸோ ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் நம்பணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நம்பினதுக்கு அப்புறம் கடைசியில் உங்கள் நம்பிக்கையை அப்படியே சுக்கு நூறாக சில பேர் தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டியது நீங்களாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. என்றைக்குமே ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தப்பை சுட்டி காட்டாம அந்த இடத்துல அவங்களுக்கு கூள கும்பிடு போட்டுக்கிட்டு அடிமையா இருக்கிறத விட, ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தப்பை எதிர்த்து கேள்வி கேட்டு கெட்டவன்னு பேர் வாங்கிட்டு வந்துடலாமே, தப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல தப்புன்னு தெரிஞ்சோம் நம்ம ஏன் அந்த இடத்துல கேள்வி கேட்காத இருக்கணும்? சில இடத்துல நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், தவறுன்னு தெரியும், அவங்கள திருத்த முடியாது, ஆனா அமைதியா வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் சொல்றது, உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய ரைட்ஸ் இருக்கு. சில இடத்துல அது தப்புன்னு தெரியுது, அந்த இடத்துல கேட்டாதான் அது உங்களுக்கு மனசாரும், அப்பதான் அது கரெக்டு, அது நியாயம்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல கேள்வி கேட்காம இருக்காதீங்க. அதுவும் நீங்க பண்ற மிகப்பெரிய துரோகம் தாங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்க பண்ற மிகப்பெரிய துரோகம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிமை இருந்தாலுங்க, வாழ்க்கையில பணம் இருக்கு, பலம் இருக்கு, பெருசா பதவி இருக்கு அப்படின்னா கூட வாழ்க்கையில வைராகியம் இருந்தா மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். நாம நினைக்கலாம், சில இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியா இருக்கிற குடும்பத்துல இருக்கிற சில பேரு பெருசா சாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கேஷுவலா இருப்பாங்க. நம்மளுக்கு என்னப்பா பணம் இருக்கு, நம்மளால எதையுமே விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைனா கூட மனசுக்குள்ள வைராகியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற அந்த அந்த உத்வேகம் இருந்துகிட்டே இருக்குங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, அது அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், வைராகியம் அப்படிங்கிற அந்த நெருப்பு. ஸோ அதனால தான் சொல்றேன், வாழ்க்கையில என்னைக்குமே வைராகியத்தோட வாழுங்க. வெற்றி உங்க காலில் வந்து கிடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே ஒரு இடத்துல நமக்கு தெரியாத சில விஷயங்களை கத்துக்கிறதுல நம்ம கேவலம் பார்க்கவே கூடாதுங்க. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது தெரியல அப்படின்னா ஓகே, எனக்கு தெரியல, இதை கற்றுக்கொடு அப்படின்னு கேளுங்க. தெரியாத விஷயங்களை நம்மளை விட சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட கற்றுக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. 100% சொல்கிறேன், அவங்க கிட்ட தெரியலன்னு கேட்டு கற்றுக்கோங்க. ஸோ தெரியாமல் சில இடத்துல நம்ம கேவலப்படுறதை விட தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அவங்க கிட்ட சில விஷயங்களை தெரியலன்னு ஒத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனையும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக மாறுங்க. இதே நிலைமை இப்படியே நீடிக்கும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. ஓஹோன்னு வாழ்ந்து ஒன்றுமில்லாத போனவங்களும் இருக்காங்க. ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து வாழ்க்கையில் ஓஹோன்னு வாழ்க்கையை ஜெயிச்சு வென்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தாங்க செய்யும். கஷ்டங்கள் இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாது. அது ஒரு பெரிய நீங்கள் நினைக்கலாம், கஷ்டமே இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், அவ்வளோதான், நம்மளை வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு ஒரு இடத்துல முட்டுக்கட்டை ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்க அந்த தூரத்தை இன்னும் கொஞ்சம் வேகம் படுத்தி அந்த முட்டுக்கட்டையை தாண்டி பறந்து போக வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை அதிகமாக கிடைக்கும். இதுதான் உண்மை. எந்த அளவுக்கு உங்களை ஒரு தண்ணியில் ஒரு லப்பர் பாலை முக்கி நீங்கள் எந்த அளவுக்கு கீழே வந்து அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக வெளியில் வரும். அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் கீழே போகிறீங்களோ சில இடத்துல பல சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வலிமையோடு இருந்து பாருங்க, அந்த பந்தை விட பெரிய அளவில் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு முன்னேறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.